அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க மிக மிக துல்லியமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பெயர்ச்சியே முழு பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி. எங்க 3ஆம் அதிபதி அப்படின்னா 3ஆம் இடம் சகோதரன் இடம், 3ஆம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம், 3ஆம் இடம் தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் கும்பராசிக்காரரு எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காம அதை விடவே மாட்டீங்க. யாரையும் நான் நம்பி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு எந்த இடத்துல போனாலும் தனியாக இருந்து சாதிக்கக்கூடியவங்க தான் அதாவது கும்பராசிக்காரர். அதுக்கு காரணம் செவ்வாய், தைரியஸ்தானம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சு. ஆனால் அப்பேற்பட்ட செவ்வாய் 10ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால உங்களுக்கு எப்போவுமே தொழிலில் ஒரு உற்சாகம் இருக்கும். எதுவுமே விரும்பி செய்வீங்க, வெறுத்து செய்ய மாட்டீங்க. ஆசைப்பட்டுட்டிங்கன்னா அடையிற வரைக்கும் விடவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு திறமைக்கு சொந்தக்காரர் கும்பராசிக்காரர். ஆனால் இந்த ஒரு 5 வருஷ காலம், அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு இந்த 5 வருஷ காலம், 5.5 வருஷ காலகட்டத்தில் கடுமையான மன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆமாங்க, உடல் ரீதியில் தொந்தரவு வந்திருக்கும், பண ரீதியில் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் யார் கெட்டவங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கால மற்றவங்க பலன் அடைஞ்சாங்க, ஆனால் அவங்களால நீங்கள் நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க. இதெல்லாமே நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டீங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா உங்களுக்கு மனக்கசப்புகள் சொந்த பந்தத்தினால நிச்சயமாக உண்டாகிருக்கும். யார் நல்லவங்க நாம் பார்த்து பார்த்து அன்பாக இருந்தோமோ, ஆனால் அந்த இடத்துல வலியும் வேதனையும் மன கஷ்டங்களையும் உறவு உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த உறவுனால் இவ்வளோ நமக்கு சிரமங்கள் இருக்குதாங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் எல்லாம் புரிஞ்சாலும் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் நாம் நஷ்டம் நம்மளோட போகட்டும்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வாழணும்னு நினச்சி முயற்சிக்கிறீங்க. ஆனால் அந்த முயற்சியும் எப்படின்னா நமக்கு கடினமான முயற்சியாக இருக்குது. ஆனால் அதுக்குண்டான வளர்ச்சி இல்லை. காரணம் ஒரு விதத்தில் கிரக நகர்வுகள் அந்த மாதிரி இருந்தது. கலஸ்தர ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணும்போது அது கேதோட ரீதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தோம்னா வேலை இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வேலையினால் கடுமையான இங்கே பாதிச்சிருப்பீங்க. அந்த போராட்டத்தில் மீண்டு வர முடியாமல் இன்றைக்கி நல்லது நடக்குமா, அடுத்த வாரம் நல்லது நடக்குமா, எப்படியாவது நமக்கு நல்லது நடந்தாகணுமே அப்படின்னு வேண்டாத கோயில் இல்லை, அதே மாதிரி கும்பிடாத கடவுள் இல்லைங்கிற மாதிரி எவ்வளவோ பிரார்த்தனைகளும் செய்தாலும் கடினமான முயற்சிகள் எடுத்தாலும் அங்கே போய் வேலை தேடுறது, இங்கே போய் வேலை தேடுறது இல்லையோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நல்லது நடக்குமான்ட்டு மற்றவங்க கிட்ட நம்ம ஒரு பரிசீலனை பண்ணுறது. ஆனால் எந்த பிரயோஜனம் நமக்கு ஏற்படலை. ஒரு காலத்தில் உங்களால் பலன் அடைஞ்சவங்க இன்றைக்கி அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, தண்டிக்கப்பட்டிருக்கிறீங்க இன்றைக்கி. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிறதுக்கு சாதகமான பொருளாதாரம் இல்லை. அதனால் அந்த பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு இன்றைக்கி மற்றவங்களுடைய கிட்ட இருக்கக்கூடிய பணம், உங்களுடைய பணம் வந்தால் போதும்னு எதிர்பார்ப்பீங்க, அதுவும் கிடைக்கல. இன்னொன்று விதத்தில் பார்த்தோம்னா
குடும்பத்தில் பெரியவங்களுக்கு விரைய செலவுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவுலையும் சில சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும். மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி சட்ட சிக்கல் சம்மந்தப்பட்ட ரீதியில் சில தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாயிருக்கு. இது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக. ஏன்னா 7.5 சனி பிடியில் இருந்த நீங்கள் இப்போ சனியும் வக்ரத்தில் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து குரு செவ்வாய் கேந்திர பலம் பெற்றுது. அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை கொடுக்குது. அப்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்ச முயற்சி எடுத்துருந்தீங்க, அந்த வெளிநாட்டு யோகம் இந்த நேரத்தில் கைகூடி வரும். உங்களுடைய திறமை என்னங்கிறத உணர்வாங்க மற்றவங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைக்கி அதனால் உங்களுக்கு தேவையான ஒரு பதவி உயர்வு, பண வரவு, உங்களுடைய ஒரு செல்வாக்கு நிச்சயம் உங்களுக்கு மற்றவங்க பாராட்டு வாங்குகிற அளவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதே சமயம் வண்டி வாகனம், போக்குவரத்து இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது இரத்தக்காரகன், 8ஆம் இடங்கிறது ஆயிலை குறிக்கக்கூடிய இடம். அப்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே கொடுத்துருக்கும். அதாவது முதுகு வலி, எலும்பு சம்மந்தப்பட்டது, கை கால் வலி இதெல்லாமே இருந்தது பார்த்தீங்களா. அதுக்கெல்லாமே ஒரு தீர்வு, ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா அது முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். பெரியவங்களுக்கு அதே மாதிரி தான். குடும்பத்தில் விரைச்செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம், நல்ல இடம் கிடைக்கும். அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் சரியாகலை, எங்கெங்கேயோ பார்த்தோம், எந்த பணம் போனது தான் மிச்சம், சரியாகலை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, 7-8 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. கடவுள் கொடுக்குது, நிலைக்க மாட்டேங்குது. சாமி கோயிலுக்கு போனோம், பரிகாரம் பண்ணணும், வழிபாடு பண்ணணும், ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட இதுக்குன்னே போக முடிய மாட்டேங்குது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைங்க. இப்படி சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமே தடையாக இருந்திருக்கும். பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு பிடிக்கல, குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் பண்ண முடியல, நெருங்கி வருது, திடீர்னு பார்த்தா பிரேக் ஆகிடுது, தடையாகிடுது. மறுபடியும் பார்த்தா புதுசாக அடுத்தது ஒன்று பார்க்குற மாதிரி. நாம் போய் ஒன்று பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. ஆனால் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போகுது, என்னன்னே தெரியல. அப்படியே ஒன்று நடக்கிற விஷயத்தை யாராவது கெடுத்து விட்றாங்க, என்ன விதினே தெரியல. நமக்கு வேண்டியவங்களே நமக்கு நல்லது நடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் அவங்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குதே. இறைவா அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வீரியத்தை கொடுக்கும், பயணத்தால் மேன்மைகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக இறைவன் அருள், முருகருடைய அருள்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணுறது விபரீத ராஜ யோகம். இந்த யோகம் சக்ஸஸ்ஃபுல் காலம், சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சார பலன், பிறவி ஜாதகம், பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்ன, செவ்வாயுடைய பலம் உங்களுடைய ஜாதகத்தில் தான் தெரியும். இப்போ என்ன திசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் தான் தெரியும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அமோகமான முன்னேற்றம் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.